சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பைனஸோடைய ஃபீமேல் கோன் பொறுத்த வரைக்கும் டெவலப் இன் லேட்டரலி இந்த ஆக்சில் ஆஃப் த ஸ்கேல் லீவ்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுனி பகுதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபீமேல் கோன் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. அதுவும் வந்து ஸ்கேல் லீவ்ஸில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செதில் இலைகள் இதில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உருவாகும். ஆக்சுவலா இது உருவாகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட அமைப்புல தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. இதை நோட் பண்ணிக்கங்க. மேல் வந்து ஒரு வரம்புள்ள வளர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல உருவாகும். ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட இடத்துல தான் நமக்கு வந்து உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார்ம்டு பை த க்ளூஸ்டர். ஆக்சுவலா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கொத்தா ஃபார்ம் ஆகுது. த பிளேஸ் இன் லாங் ஷூட். சரிங்களா, எந்த பிளேஸ்ல அப்படின்னா எந்த இடத்துல வந்து நீளமான அந்த ஷூட் தண்டு பகுதி இருக்கோ அந்த பகுதியில. அடுத்தது they are produced on the different branches from the male cones. From the male cone there may be 1 to 4 cones or each long shoot. இதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேல் ஒரு பிரான்ச்ல இருக்கும், ஃபீமேல் ஒரு பிரான்ச்ல இருக்கும். மேல் இருக்கக்கூடிய பிரான்ச்ல வந்து ஃபீமேல் இருக்காது. 1 to 4 கோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷூட்லயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். எத்தனை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அக்கார்டிங் டு the female cone அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா initiated in January and become visible in February. இதை எழுதிச்சு, இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது எப்ப வந்து நமக்கு இது வளர தொடங்கும்னா ஜனவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வளர தொடங்குது. எப்ப தெளிவா தெரியும் அப்படின்னா நமக்கு பிப்ரவரி மந்த்ல தான் தெளிவா தெரியுது. அதே போல அட் த எண்ட் ஆஃப் த யங்கஸ்ட் ஃபீமேல் ஷூட். சரிங்களா, அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு இளமையான ஃபீமேல் ஷூட்டை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாச்சினா அப்படிங்கிறது யங் ஃபீமேல் கோன் ஆர் பாலினேட்டட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஏப்ரல். எந்த காலகட்டம் அப்படின்னா ஏப்ரல் அண்ட் பிகினிங் ஆஃப் த ஜூன். இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து வால்ச்சினான்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பொதுவா பைனஸ் தாவரங்கள் எந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க உள்ள இருக்கக்கூடியதான் ஓவியுல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய இந்த செதில்களுக்கு பேர் தான் என்னன்னா ஓவுலிபரஸ் ஸ்கேல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மேல சின்னதா ஒரு குச்சி மாதிரி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து பிராக்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா மைய ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அச்சு அல்லது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மைய அச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்து யங்கஸ்ட் ஃபீமேல் கோன் பொறுத்த வரைக்கும் வாச்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது டைம் டு பாலினேஷன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 13 மில்லிமீட்டர் இருக்கும். லாங் வந்து பாத்தீங்கன்னா 3 to 8 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல யங் கோன் பொறுத்த வரைக்கும் டார்க் ரெட்டிஷ் பர்பிள் கலர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது பிராட் ஸ்கேல் வந்து கவர்ட் ஸ்கேல்ஸ் which is arranged in spiral. எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து சுருள் முறையில் இருக்கும் and developed directly from the cone axis. and oviparous scale பொறுத்த வரைக்கும் which is developed on the upper surface of the bract scale. சரிங்களா, oviparous scale பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆன் எங்க டெவலப் ஆகுதுன்னா அப்பர் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எங்க பிராக்ட் ஸ்கேல் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்போ oviparous scale which developed on the upper surface of the bract scale இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராக்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பக்கத்துல தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா இந்த இடத்துல ஓவிலிபரஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய செதில்கள் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. சரிங்களா, கண்டிப்பா நாம எந்த பிராக்ட் ஸ்கேல்னா என்ன,
ஓலிபர ஸ்கேல்னா என்ன கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுல பிராக்டிஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. while the ஓலிபர ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டை மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிராக்டிஸ் ஸ்கேல் இங்க இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து லெதரி தோல் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓலிபர ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் உட்டி ஒரு கட்டை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் ஓலிபர ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் bears in 2 ovules. இதை நோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். ஒவ்வொரு ஓலிபர ஸ்கேல்ஸ்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஓவியல் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஓவியல் இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி ஒரு 2 ஓவியல் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ஓலிபர ஸ்கேல்ல வந்து எத்தனை ஓவியல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1, 2, 3, 4 மினி அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. பிராக்டிஸ் ஸ்கேல் they cancel under the ஓலிபர ஸ்கேல் and therefore they not visible from the outside. இது என்ன பண்ண முடியாதுன்னா வெளிப்புறத்துல வந்து அவ்வளவு தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்க்க முடியாது. ஏன்னா பிராக்டிஸ் ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து புதைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க குட்டியா நாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் பிராக்டிஸ் ஸ்கேல். இந்த ஓலிபர ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் பெருசா வெளியே தெரியும். இந்த பிராக்டிஸ் ஸ்கேல் அந்த அளவுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வெளியே வந்து தெளிவா தெரியாது. அதே போல வேற என்ன இதுல கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஓலிபரட் the ovulate strobili is a pinnace has a long been in morphological puzzle அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறத்தோற்ற வடிவம் கொண்டது. அதே மாதிரி கொஸ்டின் அரைஸ் where the structure related to strobili is a simple அல்லது காம்பவுண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா எளிய அல்லது கூட்டு முறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ ஓவியலைட் ஸ்ட்ரோபைலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கூம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா எளிய அல்லது கூட்டு முறையில் காணப்படும். This is much confusion about the double structure of the strobili. சரிங்களா, இரட்டை ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. This a view of the various worker as follows. அதே மாதிரி ராபர்ட் பிரவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா the ஓலிபர scale as a open in carpal அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஓலிபர ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் as open in carpal. கார்பல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா விதை அப்படிங்கிற பண்பை குறிக்கக்கூடியதான் நமக்கு வந்து இந்த கார்பல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோட் பண்ணி வச்சுங்க. இது அடுத்தது வேற எது ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க பாருங்க. அலெக்சாண்டர் பிரவுன் அப்படிங்கிறவர் 1853 started that ஓலிபர scale represented by the first 2 leaves and axillary shoot, அதாவது நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா அங்க, which are fused by their upper margin, அத மேல் இருக்கக்கூடிய பகுதியில் உருவாகுது. The views was accepted by the many botanists on the time. சரிங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. According to Sachs and Eckler, the ஓலிபர scale வந்து பாத்தீங்கன்னா this is an outgrowth of the Bracts scale comparable to the ligule or placenta. எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இந்த ஓலிபர scale அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து நமக்கு வந்து அதாவது outgrowth of the Bracts scale வந்து இங்க நாக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு நாக்கு மாதிரி வளர இருக்கக்கூடியத எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லிக்யூல் ஒரு நா வடிவி அல்லது வந்து ஒரு பிளாசண்டானா தொப்புள் கொடி அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புறாங்க. அதுக்கு அடுத்தது குபார்ட் அண்ட் பெசே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா recorded the ஓலிபர scale as a combined outgrowth. Ovals from themselves and all called the aerial. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஏரியல் பேஸ் பண்ணி சொல்றாங்க. இது நம்ம எதுல பார்ப்போம் ஏரியல் அப்படிங்கிறது இந்த கோணப்புளியாங்கா கொடுக்காப்புளி அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா,
அதோட பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரில் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். நீங்க வந்து இந்த கோணப்புளி அங்க அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்காப்புளி சொல்றோம் இல்லையா, இப்படி வந்து விதை இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல இப்படி ஒயிட் கலர்ல இருக்கும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட இதை என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது டெல்பினோ அப்படிங்கிறவரு ஓலிபரஸ் ஸ்கேல் டெவலப் ஃப்ரம் த டூ லேட்டரல் லோப் ஆஃப் த பிராக்ட் ஸ்கேல். எதுல இருந்து உருவாகுதுன்னு சொல்றாரு, பிராக்ட் ஸ்கேல் தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அது உருவாகி வந்து அதை மொத்தமா மூடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து அவர் சொல்றாரு. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது வந்து நமக்கு ஓலிபரஸ் ஸ்கேல்லையும் இந்த பிராக்ட் ஸ்கேல்லையும் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப இந்த ஓலிபரஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதோட பார்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து மெகாஸ்போரோஃபில்லோட ஒரு பார்ட். ஆக்சுவலா இது வந்து யாரோட ஒரு பார்ட் அப்படின்னா மெகாஸ்போரோஃபில்லோடைய ஒரு பார்ட், ஓலிபரஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த மாதிரி தன்மையுடையதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கட்டை தன்மையுடையது. இது வந்து ஃபீமேல் கோன் இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஒரு சிலருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஓலிபரஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பின்னர் வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய சீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி சீடு இருக்கு அப்படின்னா சீடு மேல இந்த மாதிரி ரெக்க மாதிரி எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஓலிபரஸ் ஸ்கேல் அப்படிங்கறதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. சூலகங்களை தாங்குவதற்கும் மற்றும் காற்றின் மூலம் விதைகள் பரவுவதற்கு ரெக்கை போல் செயல்படுகிறது. இந்த ஓலிபரஸ் ஸ்கேல்ல எத்தனை ஓவியல் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை ஓவியல் இருக்குங்க? 2 ஓவியல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, அப்போ ஓலிபரஸ் ஸ்கேல் தான் என்னவா மாறுது அப்படின்னா விதைய வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறக்கூடிய ஒரு இறக்கை மாதிரி மாறக்கூடியது எது அப்படின்னா இந்த ஓலிபரஸ் ஸ்கேல். சரிங்களா, இது வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். விதை பரவுவதற்கு ஜிம்னோஸ்பெர்ம் தாவரத்தின் எந்த பகுதியானது உங்களுக்கு வந்து இறக்கை போன்ற அமைப்பாக மாற்றம் அடைகிறது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏல வந்து பிராக்ட் ஸ்கேல், ஆப்ஷன் பில வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ், ஆப்ஷன் சி ஓலிபரஸ் ஸ்கேல், அது ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அப்ப நமக்கு எது ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஓலிபரஸ் ஸ்கேல் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும். அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்ட் ஸ்கேல். இது ஆக்சுவலா வந்து நமக்கு பிராக்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உலர்ந்த அமைப்பு. இதுவும் எங்க காணப்படும் அப்படின்னா பெண் கூம்புல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காணப்படுகிறது. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சூலகத்தை தாங்கும் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிராக்ட் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூலகத்தை தாங்கும் அமைப்பு. இந்த ஓவியல வந்து தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து பாத்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நமக்கு பிராக்ட் ஸ்கேல தான் மென்ஷன் பண்றாங்க. முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அங்க விதைகள்லாம் வளருது அப்படின்னா சூலகம் விதையெல்லாம் வளரும் போது அதுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பணியை தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா செய்யுது.
இத வந்து எப்ப தெளிவா பார்க்கலாம் அப்படின்னா, முதலாம் ஆண்டு கூம்பு செல்கள்ல தான் வந்து இந்த பிராக்ட் ஸ்கேலை வந்து தெளிவா பார்க்க முடியும். சரிங்களா? பிராக்ட் ஸ்கேலை வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதலாம் ஆண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஓவியல். ஓவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து the two ovules are found in side by side upper surface of the oviparous scale. எங்க காணப்படுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஓவியல் வந்து oviparous scale இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி each ovule consists of group of cell forming tissue on the nucellus. ஸோ அப்போ குரூப் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நமக்கு என்ன டைப் இது யூஸ்பொராஞ்சியேட் டைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துடும். ஓவியல் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை டூ லிப்டு, அதாவது உதடு மாதிரி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் known as இன்டகுமெண்ட் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. சரிங்களா? அப்ப இன்டகுமெண்ட்ங்கிறது முக்கியமான ஒன்று. எதை சூழ்ந்து காணப்படுதுன்னா ஓவியலை சூழ்ந்து வந்து நமக்கு காணப்படுகிறது. இப்போ ஓவியல் இருக்குன்னா ஓவியல் சூழ்ந்து வந்து நமக்கு இந்த மாதிரி இன்டகுமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. Start from the abaxial or outer end of the nucellus and grow inwards towards the base of the oviparous scale. எங்க காணப்படுதுன்னா அடிப்பகுதி. அடிப்பகுதியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்டகுமெண்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி சரௌண்ட் பை த nucellus except at the inner and there is a wide aperture lies known as a micropyle. அதே மாதிரி கீழ் பகுதியில் என்ன காணப்படும் அப்படின்னா மைக்ரோஃபைல் அப்படிங்கிறது வந்து நார்மலா நம்ம எப்படி ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்கள்ல பாக்குறோமோ அதே மாதிரி தான் இதுல நியூசெல்லஸ் பொறுத்த வரைக்கும் அதோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா நியூட்ரிஷனை வந்து கொடுக்கக்கூடியதான் அதோட முக்கியமான வேலை. அதே மாதிரி இதுல தொடக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஒரு ஆர்கிஸ்போரியல் செல்லுல இருந்து தான் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆர்கிஸ்போரியல் செல் வந்து கண்டினியூஸா டிவிஷன் ஆயிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுனா டபிட்டல் செல்லு, மெகாஸ்போர், மதர் செல் இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சரிங்களா? அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வேற முக்கியமானது வந்து டபிட்டம் பேஸ் பண்ணி கேட்கலாம். டபிட்டம் அப்படின்னாலே வந்து நமக்கு ஊட்டச்சத்து அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகுது. அப்ப விங்ஸ் வந்து எதுவா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஓவிபரஸ் ஸ்கேல் தான் வந்து நமக்கு இது முதிர்ச்சி அடையும் போது இந்த ஓவியல் வந்து விதையா முதிர்ச்சி அடையும் போது ஒரு ரெக்க மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த நாக்கு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு பிராக்ட் ஸ்கேல். மேல இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவிபரஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ளதான் என்ன காணப்படும் அப்படின்னா ரெண்டு ஓவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு ஓவியல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மைக்ரோஃபைல். ஏன்னா இது வழியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். இந்த மைக்ரோஃபைல். இன்டகுமெண்ட் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டூ லிப்டு அப்படின்னு சொன்னாங்க, இரண்டு உதடு போன்ற அமைப்பு. அதே மாதிரி வெளிப்புறத்துல என்ன காணப்படும்னா நியூசெல்லஸ் இருக்கும். நியூசெல்லஸோட வேலை என்னன்னா நியூட்ரிஷன், ஒரு உணவு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது, வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை அளிக்கக்கூடியதுதான் நியூசெல்லஸ். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்பிரியோ ஷாக், கருப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் தி எம்பிரியோ ஷாக் டேக் த ஆஃப்டர் பாலினேஷன். எம்பிரியோ ஷாக் அதாவது கருப்பைங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாலினேஷனுக்கு அப்புறம் தான், மகரந்த சேர்க்கைக்கு பிறகுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். பைனஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது யூஜிடிஆர் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. விண்ட் பாலினேஷன், the balloon like wings of the pollen grains and the reach to the ovule. சரிங்களா? அது வந்து பறந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு விங்கடு போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு மேலோட முக்கியமான ஒரு கேரக்டர் பைனஸ் தாவரத்துல. அதே மாதிரி பைனஸ் தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதையிலையும் வந்து என்னது நமக்கு சிறகுடைய விதைகள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும்.
இத பார்த்து வச்சுக்கங்க. அதே மாதிரி pollen grains fall off the scale on the female cone. எதுல போய் விழுது அப்படின்னா ஃபீமேல் கோன்ல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா விழும். அதுதான் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேற இதுல முக்கியமா கேட்கக்கூடியது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சல்ஃபர் ஷவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த போலன் கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. சரிங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், சல்ஃபர் ஷவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அதாவது கந்தக பொழிவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை சொல்லுவாங்க. ஓலிவரஸ் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் ஃப்ரம் த ஈச் அதர் அண்ட் நீசலஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் இன் எ மியூசிலேஜ் ஃப்ளூயிட். ஒரு வளவளப்பான திரவத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து சுரக்குது. சரிங்களா, அப்ப அந்த மியூசிலேஜ் இது நடக்கும்போது வந்து இந்த வளவளப்பான திரவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேல் வந்து நீந்தி போய் மைக்ரோஃபைல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடையும். அப்ப மைக்ரோஃபைலுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், நமக்கு எக்ஸெல் இருக்கும். எக்ஸெலோட சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்கும். அடுத்தது the first prothelial cell and tube cell have also been formed at the stage. இதை நோட் பண்ணீங்க. நமக்கு வந்து கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா first prothelial cell உருவாகுது and tube cell have been also formed at the stage. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது எங்க போய் விழுது அப்படின்னா நமக்கு நியரஸ்டா இப்படி மைக்ரோஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு போன உடனே இங்க இருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா புரோத்தாலியல் செல் உருவாகுது. அதே மாதிரி டியூப் செல் அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டியூப் செல் டிவைடட் ஃபார்மிங் த ஸ்மால் செகண்ட் புரோத்தாலியல் செல் அண்ட் லார்ஜ் டியூப் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த ஆஞ்சியோஸ்பர்மல் ப்ராசஸ்ல வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆந்த்ரிடியல் செல் டாப் ஆஃப் த டீஜெனரேட்டிங் ப்ரோத்தாலியல் செல். எது வந்து முதல்ல அழியுது அப்படின்னா இந்த ப்ரோத்தாலியல் செல் அப்படிங்கறதான் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அழியும். ஏன்னா டியூப் செல் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா என்ட்ரி ஆயிடும். இதுல பொதுவா நமக்கு இதுல கேட்கக்கூடியது இந்த ஏப்ரல் நோட் பண்ணி வச்சுங்க. the next April the antheridial cell divided the two cell. எத்தனை செல் உருவாகுது அப்படின்னா 2 செல் forming the body cell and stalk cell நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. pollen rest there is throughout the winter. pollen வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வின்டர் காலத்துல முழுமையா இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது லட்சம் பார்த்து வச்சுங்க போதும். அடுத்தது ஃபீமேல் கேமிட்டோபைட் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபீமேல் கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து during the period between pollination and fertilization many changes takes place the ovule, the cone as well as. சரிங்களா, அப்ப நிறைய நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஃபீமேல் கோன் இன்க்ரீசிங் இன் சைஸ் and become green. ஃபீமேல் கோன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நமக்கு அடுத்தது வந்து அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அது வந்து கிரீன் கலரா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீசிங் இன் சைஸ் ஆஃப் த கோன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த எனாமரஸ் growth axis and the oviparous scale. ஏன்னா இது வந்து நமக்கு oviparous scaleக்கு உள்ளதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள 2 ஓவியல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல முக்கியமானது மட்டும் பாத்துங்க, நிறைய வந்து கொடுத்துருக்கோம். இதை ஒண்ணு நோட் பண்ணிங்க. The nuclear division takes place from 256 இருந்து more than 2000 நியூக்ளியஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. மீதியெல்லாம் நார்மலுக்குலாம் நமக்கு நார்மலா இருக்கக்கூடியதான். இது ஒண்ணு நோட் பண்ணிச்சுங்க. The form of the endosperm or female prothallus. எண்டோஸ்பர்ம் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஹாப்ளாய்டு
அதே மாதிரி வந்து இது வந்து நியூட்ரிஷன் லேயர். பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு முன்பாகவே எண்டோஸ்போம் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்போம் தாவரத்துல வந்து உருவாயிரும். அதே மாதிரி நமக்கு வந்து டபிட்டம் இருக்கு. தி லேயர் ஃபார்ம் த எண்டோஸ்போம் ஜாக்கெட். அந்த எண்டோஸ்போமை சூழ்ந்து வந்து ஒரு கவரிங் லேயர் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. பைனஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கிகோனியா அப்படிங்கிறது இருக்கு. நீட்டத்துல மட்டும்தான் உங்களுக்கு என்ன வராதுன்னா ஆர்கிகோனியா அப்படிங்கிறது வராது. பைனஸ் தாவரத்துல வந்து நமக்கு ஆர்கிகோனியா அப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மெனி பீசஸ் பாருங்க. பைனஸ் the number of archegonia ranges from 1 to 5. இதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை ஆர்கிகோனியா வரைக்கும் நமக்கு பைனஸ்ல இருக்கலாம் அப்படின்னா 1 to 5 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். பட் யூஸ்வலி 2 to 3 ஆர்கிகோனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ பொதுவா எவ்வளவு காணப்படுதுன்னா 2ல இருந்து 3 வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. அடுத்து இதுல நமக்கு வந்து ஆர்கிகோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைமரி நெக் செல் இருக்கு, சென்ட்ரல் செல் இருக்கு. பிரைமரி நெக் செல் டிவைடட் 3 successfully producing the 8 cell with consist of the neck. கழுத்துல வந்து எத்தனை இரு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 8 இரு வரைக்கும் இருக்கலாம். Usually the neck consisting of 8 cell arranges in the 2 tiers of the 4 cell. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவிஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்க என்ன காணப்படுதுன்னா வென்ட்ரகனால் அப்படிங்கிற செல்ஸும் வந்து நமக்கு காணப்படுது. இதெல்லாம் சும்மா நார்மலா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை அந்த வென்ட்ரகனால் செல் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் the second year pollen tube completely it is resting period of the again become active with the 2 unequal male cell form to the 2 body cells என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. கருவுறுதல் சொல்லக்கூடியது 2 சமமற்ற இதை வந்து நமக்கு என்ன பண்ணுனா உருவாக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 உருவாகுதுன்னா ஒன்னு சின்னதாகவும் இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா பெருசாகவும் இருக்கும். இந்த பெருசா இருக்கிறது என்ன பண்ணும்னா இங்க இருக்கக்கூடிய ஜெர்ம் போர் வழியா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது எகைன் என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து இது வெஜிடேட்டிவ் செல், இது ஜெனரேட்டிவ் செல். அப்ப இது ரெண்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் ஆகும். அப்ப இந்த முதல் இருக்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸெல்லோட சேரும். ரெண்டாவது இருக்கிறது வந்து எண்டோஸ்போமோட சேரணும். ஆனா இது வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதனால வந்து எண்டோஸ்போம் வந்து நமக்கு ஆப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்ப இன்னொரு மேல் கேமிட்டுக்கு வந்து வேலை இல்லாம போயிடும். அதனால இது இங்க இருக்கிறத பாத்துங்க. போலன் டியூப் வந்து elongate until reaches to the neck of the archegonia. எங்க போய் ரீச் ஆகுதுன்னா கழுத்து பகுதியிலிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போய் ஆர்கிகோனியா வந்து நமக்கு என்னதுன்னா அடையுது. End of the pollen tube enter to the neck எங்கன்னா கழுத்து பகுதி and burst discharging the நமக்கு வந்து பாத்தீங்கன்னா stop cell and tube nucleus and 2 unequal males வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகும். சரிங்களா? மொத்தம் எத்தனை அப்படின்னா 2 இது உருவாகுது. Larger nucleus வந்து enter to the egg cell fuse with the female nucleus affecting the fertilization. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடியதுல லார்ஜ் நியூக்ளியஸ் வந்து எங்க என்டர் ஆகுது அப்படின்னா enter to the egg cell and fuse with the female nucleus. This is affecting to the fertilization. மொத்தம் 2 இது நமக்கு உருவாகுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நமக்கு இவங்க சொல்லக்கூடிய கருத்து பிரகாரம் ஒன்னு சின்னதாகவும் ஒன்னு பெருசாகவும் 2 மேல் கேமிட் என்ன பண்ணுனா உருவாகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பெரிய மேல் கேமிட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து எக்ஸெல்லோட நமக்கு சேரும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்னு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுனா ஃபார்ம் ஆகும். இது போயிட்டு எக்ஸெல்லோட சேரும். இன்னொன்னு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன ஆயிருச்சு உருவாயிருச்சு. அதனால அப்ப the result fertilization thick walled diploid 2n condition ooze spore form ஆகுது. Fertilization is complete by the end of June month. அப்ப டோட்டல் ப்ராசஸும் நமக்கு என்ன அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன் தான். இதை எழுதி வச்சுங்க. இது வந்து 2013 PGTRK எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
பைனஸ் தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறக்கூடிய காலம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா? அல்லது சல்பர் சவர் அந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஏப்ரல் டு ஜூன் தான். அடுத்தது எம்பிரியோட டெவலப்மெண்ட். எம்பிரியோ பொறுத்த வரைக்கும் the free nuclear division of the fertilized egg takes place in the early embryogenic. Number of nuclei form the very low compared to the cycus. எதை கம்பேர் பண்ணும்போதுனா சைக்கஸை கம்பேர் பண்ணும்போது இங்க குறைவா தான் நமக்கு என்னது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஊஸ்போர் பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்சோ ஸ்மாலர் தன் சைக்கஸ். ஏன்னா சைக்கஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெருசா இருக்கும். ஊஸ்போர் கம்பேர் பண்ணும்போது பைனஸ் சின்னதாகவும் சைக்கஸ்ல வந்து பெருசாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து இதுல நமக்கு வந்து டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்துங்க, இதெல்லாம் கண்டினியூஸா இது வந்து டிவிஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான். மொத்தமா இருக்கக்கூடியது இந்த மாதிரி இது ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே கண்டினியூஸா டிவிஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எத்தனை அப்படின்னா 16 வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா டிவிஷன் ஆகுது. இதுக்கு பேர் வந்து ப்ரோ எம்பிரியோ. ப்ரோனா ஃபர்ஸ்ட் முதன்மை, எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை பேஸ் பண்ணது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதனால அதை கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா படிச்சுக்கங்க. அதில் இம்பார்ட்டன்ட் வேற எதுவும் இல்லை. பொதுவாக இங்க நடக்கக்கூடிய எம்பிரியோ அப்படின்னு பார்க்கும்போது கிளிவேஜ் பாலி எம்பிரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். அதாவது மோர் தென் ஒன் எம்பிரியோ வந்து உருவாகும் ஃப்ரம் த சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு எக். சரிங்களா? அதாவது ஒரே ஒரு முட்டை மட்டும் என்ன பண்ணா போதும்னா கருவுற்றா போதும். சரிங்களா? இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸல் மட்டும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கருவுறுதல் அடையுது. இதே தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தவளை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு திரும்பவும் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டூப்ளிகேட் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இது பொதுவா தாவரங்கள்ல வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அப்ப எல்லா செல்ஸும் எப்படி இருக்குன்னா ஐடென்டிக்கல் தான், ஒரே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங் சொல்றோம் அப்படின்னா ஒரு முட்டை என்ன ஆகுதுன்னா கருவுறுதல் அடையுது. கருவுறுதல் அடையும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டா டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டா டிவைட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இவங்களுக்கு பேரு ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு கரு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூஸா டிவிஷன் ஆகும்போது சரிங்களா இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது குழந்தைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இது என்ன பண்ணும்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அனிமல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா பிளான்ட்ஸ்ல வந்து பொதுவா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேரக்டர் நடக்கலாம். அதுவும் பைனஸ் தாவரத்துல வந்து கிளிவேஜ் பாலி எம்பிரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நமக்கு பாஸ்ஹோல்ஸ் அப்படிங்கிறவர் தான் முத வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பிரியோ. மெச்சூர் எம்பிரியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி growth ஆகும்போது மைக்ரோஃபைலார் அண்ட் ஸ்மால் பிளிமியல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வரும். இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி மேல கீழே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக ஆரம்பிக்கும். பிளிமியூல் பொறுத்த வரைக்கும் இதுதான் பிளிமியூல். கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு ராடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது ரூட், இது ஸ்டெம். பிளிமியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம். அதே மாதிரி காட்லர் மேபி எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 10, அதுக்கு மேற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை காட்லர் அப்படின்னா 10 அல்லது அதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். அடுத்தது வந்து எம்பிரியோக்கு வந்துருங்க. வேற இம்பார்ட்டன்ட் இல்லை. எம்பிரியோ பொறுத்த வரைக்கும் மெயினா இங்க வந்து ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல் தான் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிம்னோஸ்பம்னாலே பொதுவா ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோஸ்பம் அப்படின்னு பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ஆப்ளாய்டு பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். என்ன வேலை அப்படின்னா நியூட்ரிஷன்.
வளரக்கூடிய கருவுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து கொடுக்கக்கூடியது. பெரிஸ்பெர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா thin walled crushed nucleus persists which are known as a perisperm. இது என்ன பண்ணும் அப்படின்னா நிலைச்சி இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுவும் என்ன பண்ணுன்னா நமக்கு வளரக்கூடிய கருவுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியது. அடுத்து டெஸ்டா. The integument of the ovule become seed coat or testa. அந்த விதை உரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது டெஸ்டா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஹார்ட் அண்ட் ஸ்டோனி, கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப் ஃப்ரம் த மிடில் ஸ்டோனி லேயர். அது இன்டெகுமெண்ட். இன்டெகுமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூல் உரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். விங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த விங்ஸ் சொல்லி பார்க்கும்போது நமக்கு விதை இருக்கு அப்படின்னா விதைக்கு பக்கத்துல என்ன பண்ணும், இந்த மாதிரி ரெக்க மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரெக்கை எதுவா இருக்கும் அப்படின்னா ஓலிபெரஸ் ஸ்கேல் தான் வந்து நமக்கு என்னது, இந்த ரெக்கை போன்ற அமைப்பை உருவாக்கக்கூடியது. அடுத்தது வந்து விதை பரவல், டிஸ்போசல் ஆஃப். இது பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் இயர், எந்த காலகட்டத்துல வந்து விதை பரவுதுன்னா நமக்கு கருவுறுதெல்லாம் நடந்து இதெல்லாம் இது பண்ணி 3வது வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா விதையே வந்து நமக்கு பரவ ஆரம்பிக்குது. When the female cone reaches maturity of the cone become dry, brown and woody. என்ன கலர்ல மாறும் அப்படின்னா நல்லா ஒரு காவி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். இதுவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு இதை எரிபொருளா அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. Each oviparous scale bears to the 2 mature seed placed side by side and upper surface. ஏன்னா நம்ம எத்தனை ஓவியல் பார்த்தோம், 2 ஓவியல் பார்த்தோம் இல்லையா, அப்ப எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 2 சீடு வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை சீடு இருக்கும் அப்படின்னா 2 ஓவியல் இருக்கிறதுனால 2 சீடு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து விதை முளைத்தல். விதை முளைத்தல் பொறுத்த வரைக்கும் விதை நமக்கு கீழே விழுந்த உடனே இமீடியட்டா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு முளைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஒருவேளை வந்து அதுக்கு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிக்கும். இதுல பாருங்க, the first condition junival stage, அதாவது junival leaves, இளம் இலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, the previous until the seedling வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னா 3 to 4 இன்ச்சஸ் height and thereafter first foliar spur அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. அதாவது dwarf shoot, குட்டை அந்த தண்டுங்கிறது உருவாகுது. develop axial of the leaves, எந்த பகுதி அப்படின்னா அந்த நுனி பகுதியில வந்து இலை அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா உருவாகும். அது ஜினிவல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பைனஸ் தாவரத்துல வந்து முன் உன்னிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லேட்டர் ஃபார்ம்டு ஜுனிவல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது seedling becomes smaller and pass on into the scale leaves of the stem. செதில் இலையில வந்து நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா உருவாகுது. ஏன்னா இது எல்லாமே நாம ஏற்கனவே பார்த்ததுனால வந்து அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன் ஆஃப் பைனஸ். பைனஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல இந்த செட்ரஸ் டியோடரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆல்ரெடி 2013 எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, என்னென்னலாம் வந்து தயாரிக்கிறாங்கன்னா பொதுவா மேட்ச் பாக்ஸஸ் நிறைய தயாரிக்கிறாங்க. இந்த பைனஸ் வால்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். ராக்ஸ்பர்ஜி, செர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பைன் அப்படின்னு எழுதிக்கங்க. இதுக்கு பேர் வந்து செர்பைன். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மரக்கட்டையா யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இதை வந்து நமக்கு ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூலா என்ன பண்றாங்கன்னா எரிபொருள் மாதிரி யூஸ் பண்றாங்க. இதுல வேற என்ன கிடைக்குது அப்படின்னா ரெசின் அப்படிங்கிற பொருள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஓல்டு ஃபீமேல் கோன் ஆல்சோ யூஸ் த ஃபியூல். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த ஃபீமேல் கோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிபொருளா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. டெக்கரேஷன் இந்த பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகுபடுத்தியாவும் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி டர்பன்டைன் கிடைக்குது. இதுல பைனஸ் ஜார்டினா எடிபிள் நோன் as சில்கோசா பைன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. எது சில்கோசா பைன் அப்படின்னா பைனஸ் ஜார்டினா அப்படின்னு சொல்லக்கூடியது சில்கோசா பைன்.
The seed of the Pinus roxburghi also வந்து பாத்தீங்க அப்படின்னா edible. இதுவும் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சாப்பிடக்கூடியது. Many pieces of the Pinus பாத்தீங்க அப்படின்னா make cheap in source of cellulose which used for the various purpose. அதே மாதிரி TB, Santeria இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா attractive healthy atmosphere. இது எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பைன் ஃபாரஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜார்டினா பொறுத்த வரைக்கும் நமக்கு எடிபிள் சீடை கொடுக்கக்கூடியது சில்கோசா. ராக்ஸ்பெர்ஜி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பைனஸ் வால்சினா ஈல்டு டிம்பர். ராக்ஸ்பெர்ஜி அண்ட் இன்சுலரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் டெர்பன்டைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு கடைசியாக நான் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் தனியாகவும் ஒரு பார்ட் கொடுத்துருக்கேன். அதனால அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கேன். இதுல வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த சில்கோசா பைன் இது கேட்பாங்க நமக்கு. அதே மாதிரி இந்த பிளான்ட் பேர் கொடுத்துட்டு கயல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பைனஸ் வால்சினா அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து கயல். இதை பார்த்து வச்சுங்க. எந்த தாவரம் கயல் அப்படின்னு அழைக்கப்படுது, செப்பைன் என்று அழைக்கப்படுதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நீட்டம். நீட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஜிம்னோஸ்போமுக்கும் ஆஞ்சியோஸ்போமுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு பீசிஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல நீட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல 2 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. there about 34 பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெயின்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிராபிக்கல் ரீஜன். சரிங்களா, பொதுவாக வந்து வெப்பமண்டல பகுதியில வந்து நமக்கு காணப்படுகிறது. நீட்டம் எங்க இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்த் அமெரிக்காவில், யூரோப்ல, ஆஸ்திரேலியாவில் இங்க எங்கேயுமே என்ன கிடையாது அப்படின்னா நீட்டம் அப்படிங்கிற ஜீனஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே நமக்கு வந்து ஒரு துளசி செடி மாதிரியே தெரியும். துளசி செடியில வந்து அது பேர் இன்னொரு பேர் இருக்கு, நாய் துளசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு வந்து அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீட்டம் ஸ்காண்டிஸ் லார்ஜ் கிளம்பிங் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கொடி தாவரம். சரிங்களா, அப்புறம் நீட்டம் உலா இதுவும் வந்து ஒரு கொடி தாவரம். நீட்டம் நிமோன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது வந்து பர்மாவில் வந்து அதிகமா காணப்படுகிறது. இந்த நீட்டம் தாவரம், நீட்டத்துடைய விதைகள் பாருங்க பார்க்கறதுக்கு வந்து எப்படி ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டோ அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹேபிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளம்பிங் பின்னு கொடி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரைலிங் பிளான்ட், ட்ரைலிங் என்ன சொல்லுவோம் நாம ஓடு தண்டுன்னு சொல்லலாமா, அது ஏறு தண்டு அப்படி எழுதிங்க. ஏறு தண்டு எந்த மாதிரி காணப்படும்னா ஏறு தண்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படும். ஒரு ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்து மேல அப்படியே பட்டிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிடும். அதை ஒண்ணுக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே மெயினா வந்து இது வளையக்கூடிய ஒரு பிளெக்சிபிளான தண்டு அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ட்ரீ இருக்கு, ஷ்ரப் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா the plant easily mistaken for its dicot unless it is a flower or bearing fruit அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மலரும் பார்க்கலாம், அதே மாதிரி ஃப்ரூட்டும் பார்க்கலாம். leaves are not the net veined large ovule in entire. சரிங்களா, இதுல பொறுத்த வரைக்கும் முக்கியமா நமக்கு வந்து இங்க பாருங்க இப்படி நீளமா என்ன காணப்படுது அப்படின்னா ஒரு மிட் வெயின் வந்து நமக்கு காணப்படும். பார்க்கறதுக்கு தாவரம் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டைகாட்டோட லீஃப் மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ மிட்ரிப் இருக்கு, வெயின் இருக்கு, லீப் அபெக்ஸ் நுனி இருக்கு.
பாருங்க PTOL பேஸ் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீசிஸ் பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சஸ் வந்து லிமிட்டெட் அன்லிமிட்டெட் growth. கிளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாகவோ அல்லது அதிகமான வளர்ச்சி கொண்டதாகவோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுல இந்த நீட்டம் நிமோன் அப்படின்னு சொல்லக்கூடியது எவர் கிரீன் ஸ்மால் ட்ரீ. இதை நான் பண்ணிச்சிங்க. இந்த பசுமை மாறா காடுகள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமா இருக்கக்கூடியது. இது வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. இதுல வந்து scale leaves on them while the foliage leaves are borne shoot on the limited growth. அதாவது scale leaves இதுல வந்து unlimited growthல வந்து பாத்தீங்கன்னா scale leavesம் foliage leaves அதாவது photosynthesis செய்யக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து limited growth ஆகும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கும். என்னதோட பிரிச்சு எழுதி வச்சுக்கங்க. சரிங்களா? limited growth அப்படின்னா foliage leaves, limited growthனா foliage leaves, unlimited growth அப்படின்னா scale leaves. Knit and Nimon பொறுத்த வரைக்கும் can reproduce vegetative by forming buds on the leaves just in bryophyllum. பார்க்குறது எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட் மாதிரி மொட்டு விடுது அப்படின்னா bryophyllum மாதிரியே அதே கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஆஞ்சியோஸ்பர்மோட கேரக்டர்லாம் வந்து இதுல நிறையவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பார்க்கலாம். மோஸ்ட் வந்து நமக்கு இந்த டைகாட்டோட லீஃப் மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து ஸ்டெம் பாருங்க. ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், அதே மாதிரி நமக்கு கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. செகண்டரி சைலம், செகண்டரி சைலம் வித் செகண்டரி ஃப்ளோயம். அப்ப இது எல்லாமே வந்து என்ன அறிகுறினா டைகாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து எப்படி ஒரு டைகாட் கிளைம்பர் ஒரு கொடி தாவரம் இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எபிடெர்மிஸ் அப்படின்னா இது வந்து சிங்கிள் லேயர் அண்ட் செல் இன் பாப்புலேட் ரெக்டாங்குலர். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு செவ்வக வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் இருக்கும். திக் இன் அவுட்டர் வால்ஸ், நல்ல கடினமான அடுக்கா வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கியூட்டிகல் பொறுத்த வரைக்கும் அண்ட் திக் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் சங்கன் ஸ்டொமேட்டா. சங்கன் ஸ்டொமேட்டாங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய பண்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பண்பெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்ப இதுல நமக்கு வந்து உதாரணத்துக்கு இப்ப ஜிம்னோஸ்பர்ம் தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்துல வந்து கம்பேனியன் செல்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன செல்கள் காணப்படும் அப்படின்னா அல்புமினஸ் அப்படிங்கிற செல்கள் வந்து நமக்கு காணப்படும். ஓகேங்களா? இப்ப அல்புமினஸ்ல இப்ப இதுல வந்து நமக்கு சியு செல்ஸ் இருக்கும். சியு செல்ஸ், அல்புமினஸ் செல். சரிங்களா? இது வந்து ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்துல. அல்புமினஸ் செல்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? எப்படி கம்பேனியன் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்கோ அப்ப நியூக்ளியஸ்ங்கிறது வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள்ல என்ன கிடையாதுன்னா வெசல்ஸ் கிடையாது. வெசல்ஸ் வந்து நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள்ல ஆப்சென்ட். சரிங்களா? இப்ப பைனஸ் இருக்கக்கூடிய வரைக்கும் நமக்கு வந்து இந்த வெசல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இப்ப நீட்டை மட்டும் ஸ்பெஷலா கேக்குறாங்க. நீட்டத்துல வந்து நமக்கு வெசல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரு எக்ஸெப்ஷன். அப்படி கொஸ்டின் கேட்கும்போது இருக்கா இல்லைங்களா, நீட்டத்துல வெசல்ஸ் இருக்கா இல்லையா இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நீட்டத்துல வந்து வெசல்ஸ் இருக்கு அப்படிதானே? ஓகே, ரைட். வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. நீட்டம் வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் சைக்கஸ்லயும் பைனஸ்லயும் இருக்காது. சைக்கஸ்லயும் பைனஸ்லயும் இருக்காது. நீட்டம் தாவரத்துல மட்டும் வெசல்ஸ் காணப்படும். ஓகேங்களா? அப்ப இந்த கேரக்டர் வச்சு நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்? ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரத்தோட கம்பேர் பண்ணலாம்.
வெசல்ஸ் இருந்தா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா போரஸ் வுட். அப்ப நீட்டம் தாவரத்துல இருக்கக்கூடிய வுட்டுக்கு பேரு போரஸ் வுட். ஆனா ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்துல வந்து சைக்கஸ்லயும் பைனஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போரஸ் வுட். நான் போரஸ்னா துளையற்ற கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பேர் என்ன அப்படின்னா துளையற்ற கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. டீச்சர்ஸ் இது புரியுதான்னு பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க பார்க்கலாம். அல்புமின செல் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கறதை கேட்பாங்க. ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அல்புமின செல்கள் ஆஞ்சியோஸ்பர்மோட எதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்பானியன் செல்ஸோட கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா கம்பானியன் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்கள்ல தான் காணப்படும். இங்க சியூ டியூப் இருக்கும். அப்ப ஆஞ்சியோஸ்பர்ம் இங்க வந்து சியூ டியூப்ல நியூக்ளியஸ் ஆப்சென்ட். சரிங்களா? இங்க வந்து சிவ் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்காது. கம்பானியன் செல் பிளஸ் சிவ் டியூப் இருந்தா ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரம். அல்புமினஸ் செல்ஸ் பிளஸ் சிவ் செல்ஸ் இருந்தா இதுக்கு பேர் வந்து ஜிம்னோஸ்பர்ம் தாவரம். அல்புமினஸ் செல்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? வெசல்ஸ் இருந்தா போரஸ் வுட், வெசல்ஸ் இல்லைன்னா நான் போரஸ் வுட். அப்ப நீட்டம் தாவரத்தை மட்டும் பர்டிகுலரா கேட்டாங்கன்னா அது போரஸ் வுட். சைக்கஸ் பைனஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா நான் போரஸ் வுட். பொதுவா ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நான் போரஸ் வுட்னு தான் எழுதணும். நீட்டம்னு ஸ்பெஷலா கேட்டா மட்டும்தான் நீங்க போரஸ் வுட்னு எழுதணும். ஏன்னா வெசல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். எக்கனாமிக்கல் வேல்யூ வந்து நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்களுக்கு கம்மி, ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களுக்கு தான் அதிகம். ஓகேங்களா டீச்சர்ஸ்? இது ஓகேவா, புரியுதா? வேற ஏதாவது அடுத்து போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த செகண்டரி growthங்கிறது வந்து நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம். ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்கள் எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்டரி growth அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும். சரி, அடுத்தது நமக்கு வந்து இதுல முக்கியமா அடுத்து கேட்கக்கூடியது இந்த நீட்டம் உலா. லாஸ்ட் டிஆர்பில கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு கொடி தாவரம். நீட்டம் ஆப்ரிகானா that is anomalous type of the secondary growth. சரிங்களா? அதாவது இரண்டாம் நிலை மேம்பட்ட வளர்ச்சி எந்த தாவரங்கள்ல காணப்படுதுன்னா நீட்டம் முலாவிலையும் ஆப்ரிகானாவிலையும் காணப்படுது. நீட்டம் முலாங்கிறது ஒரு கொடி தாவரம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அனாமலஸ் டைப் ஆஃப் த செகண்டரி growth எதுல காணப்படுதுன்னா நீட்டம் முலாவிலையும் ஆப்ரிகானத்திலும் இருக்கு. அட் செவரல் சக்சசிவ் ரிங் கேம்பியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நீங்க பார்க்க முடியும். அது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. எப்படி டைகாட்ல இருக்கோ அதே மாதிரி வெஜ்ஜி ஷேப், அதாவது ஆப்பு வடிவம். இந்த மாதிரி வந்து ஆப்பு வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். இது பாருங்க, வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டம் மோர் அட்வான்ஸ்டு சீன் இன் த எபிட்ரா. சரிங்களா? நீட்டம் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதோட அட்வான்ஸ் அப்படின்னா எபிட்ராவோட அட்வான்ஸா வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன்னா எபிட்ரா நீட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேட்டகரியில வரக்கூடியது. நீட்டம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல பாருங்க, நீட்டத்துல யூனிஃபார்ம் செல்ஸ் மேடப் ஆஃப் சீவ் டியூப் இருக்குங்க. அண்ட் புளோயம் பேரன்கைமாவும் இருக்கு. டைகாட்ல என்னென்னலாம் இது வந்து புளோயம் பேரன்கைமா இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது மோனோகாட்டுக்கான ஒரு கேரக்டர் வரும். ஸோ இதுல வந்து சீவ் டியூபும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆஞ்சியோஸ்பர்மோட கேரக்டர் எல்லாமே இங்க மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு ஜிம்னோஸ்பர்ம் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சீவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா நீட்டம் தாவரத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு சீவ் டியூப் இருக்கு. அதே மாதிரி கம்பானியன் செல்ஸ் அப்படிங்கிறது இங்க கிடையாது. புளோயம் பேரன்கைமா இருக்கு. ஆனா என்ன கிடையாதுன்னா கம்பானியன் செல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீட்டம் தாவரத்துல வந்து சீவ் டியூப் அண்ட் புளோயம் பேரன்கைமா இருக்கு. பட் கம்பானியன் செல்ஸ் கிடையாது. அப்ப கம்பானியன் செல்ஸ் இல்லைன்னா இங்க என்ன வரலாங்க? அல்புமினஸ் செல்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி வேணா நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். அதனால பேசிக்கா எது எது என்னங்க எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சிவ் டியூப் இருக்கு, புளோயம் பேரன் கைமாவும் இருக்கு, கம்பேனியன் செல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா அல்புமினஸ் செல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா காம்பினேஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அல்புமினஸ் செல்ஸோடைய சிவ் செல்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அல்புமினஸ் செல் பிளஸ் சிவ் டியூப் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா எவல்யூஷனரியா பார்க்கும்போது வந்து நமக்கு இந்த தாவரம் அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரமா மாறக்கூடியதுக்கான ஒரு அறிகுறி. புளோயம் பேரன்கைமா இருக்கக்கூடியது மோனோகாட்டுக்கான ஒரு கேரக்டர், சிவ் டியூப் இருக்கக்கூடியது டைகாட்டுக்கான ஒரு கேரக்டர். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கங்க. ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருங்க. நான் உங்களுக்கு வந்து